பாருங்க, இந்த பார்வோன் இடத்துல மோசே குழந்தையிலேருந்து வளர்ந்தான். அவனை வளர்ப்பு பிள்ளையாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவன் தான் ரட்சகன்னு அவங்களுக்கு தெரியல. அவன் தான் ஜனங்களை வெளியே கொண்டு போக போகிறான்னு அவங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறேங்க, பிசாசுக்கு நிறைய காரியம் தெரியாது. சொல்லுங்கள், உங்களுக்கு என்னை குறித்து பிசாசுக்கு நிறைய காரியம் தெரியாது. எப்படி தெரியுங்களா? அவனுக்கு தெரிஞ்சிது. உங்களை குறித்து அவனுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லிடுறீங்க. நீங்கள் தான் பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிறீங்க. இல்லைன்னா பிசாசுக்கு அந்த அளவுக்கு ஞானம்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, அவனுக்கு அந்த அளவுக்கு புத்தியும் கிடையாது. சொல்லுங்கள், பிசாசு ஒரு துளி கூட ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், இந்த பூமியிலேயே ரொம்ப ரொம்ப ஜீரோவில் மைனஸில் மூளையே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா அது பிசாசு தான். ஆமாவா இல்லையா? அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்ததுனால தான் உங்களை பற்றி அவன் கண்டுக்கிறான், அப்புறம் வேலை பார்க்குறான். நான் சொல்கிறேன், அவனுக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் வாயை நல்லா பொத்திக்கிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். வாயில் எதையும் விட்டுறாதீங்க. வாயில் கர்த்தருடைய வார்த்தையை வைங்க. நீங்கள் யாருன்னு வேணும் சொல்லுது, அதை பற்றி பேசுங்க. அல்லேலூயா.